வணக்கம். 2024 தரமைந்து புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள் 1 19வது 20வது வினாக்களுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். ஒரு பிள்ளை தனது தாயாரிடம் பின்வருமாறு கேட்கின்றது: எனக்கு ஒன்று தெரியாமல் இருப்பது நான் கண் தெரியாத சிறு பையனாக இருப்பதெல்லாம் பெரியவன் ஆகும்போது எனக்கும் தெரிய வருமா என கேட்கிறான். இப்பிள்ளை கேட்கின்றவாறு அவனுக்கு ஏன் தெரிவதில்லை என்ற கேள்விக்கு விடையாக, அதாவது ஒரு பிள்ளை சொல்றது எனக்கு இப்ப கண் தெரியவில்லை, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் என்ற அந்த பிள்ளை நினைக்கிறது சிறு பையனாக இருப்பதாலதான் அப்படியோ என்று பிள்ளை நினைக்கின்றது. அப்ப நான் பெரியவனானா எனக்கு தெரிய வருமா என்று கேட்கின்றது. அப்ப எனக்கு தெரியாமல் இருப்பது, அதாவது நான் சொல்லுவேன், அதாவது கண் ஒரு பார்வை பொருட்கள் ஒன்றும் தெரியவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைக்கு கண் பார்வை சீரில்லை, ஒழுங்கில்லை, அதாவது விழிப்புலன் இழந்தவன் என்பதானே கருத்து. அப்ப பெரியவனாகிற போது அது எப்படி விழிப்புலன் வந்துவிட முடியும்? அப்ப இதற்கு சரியான விடை குருடாக இருப்பதனால் என்பது ஆகும். இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். அடுத்த வினாவில் ஒரு கிராமத்தின் பரும்படி புலன் தந்திருக்கிற கீழே தரப்பட்ட அதனை பற்றி கூற்றுகளுடைய தவறான கூற்று யாது? அப்ப சரியான கூற்றை ஒத்துக்கொண்டு தவறான கூற்றை நாங்கள் கண்டுபிடிக்கணும். மருந்தகத்திலும் பார்க்க உயர்ந்த இடத்தில் கோயில் உள்ளது. இப்ப மருந்தகம் இந்த வரைபடத்துல கீழே இருக்குது, கோயில் மேலே இருக்குது. அதிலே உயர்ந்த இடம் என கருதப்படுகின்றதா? அதாவது வரைபடத்துல கீழே மேலே என்பது உயர்ந்த இடம் என்று சொல்லப்படுதா, பள்ளமான இடம் உயரமான இடம் என்று கருதப்படுதா? நிச்சயமாக பள்ளமான இடம் உயரமான இடம் என்றுதான் கருதப்படுகின்றது. இது அதாவது வரைபடத்துல கீழே கிடந்தா பள்ளமானது, மேலே கிடந்தா உயரமானது என்று நாங்கள் தவறான கருத்து கொள்ளக்கூடாது. ஆனா இதுல எப்படி நாங்கள் இந்த கோயில் இருக்கிற இடம் உயரமாக இருக்கும், மருந்தகம் இருக்கிற இடம் பள்ளமாக இருக்கும் என யோசிப்போமாக இருந்தால், இந்த குளக்கட்டில இருந்து தண்ணீர் வருகின்ற வாய்க்கால் இப்படியாக இருக்கின்றபடிய குளம் என்பது என்ன? மழை பெய்கின்ற காலங்கள்ல பள்ளமான இடத்துல குழி தோண்டி பெரிய இடமாக தோண்டி பள்ளமான இடத்துல நீர் தேங்கி நிற்கும். அந்த நீர் பிறகு மழை இல்லாத காலத்தில் அதற்கு பயன்படுத்துவதற்குத்தான் குளங்களை அமைத்தார்கள். பண்டைய அரசர்கள் அதைத்தான் முக்கியமாக செய்தார்கள். பண்டைய அரசர்கள் செய்த சேவைகள் என்றால் முக்கியமானது கோயில்களும் ஆலயங்களும் குளங்கள் நெற்பாசனங்களுக்காகவும் ஆலயங்களை மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காகவும் செய்தார்கள். அப்ப இந்த குளக்கட்டில இருந்து வாய்க்கால் மருந்து போறது கீழே, தண்ணீர் போற கால்வாய் கீழே இருக்கின்றபடியால் அது கீழே பள்ளமாக இருக்கும். இந்த கோயில் குளக்கட்டு பக்கம் இருக்கிறதால அது உயரமாக இருக்கும் என்று அது சரியான வழி என கருதினால், ஆனா விடையாக வராது. ஏன்? தவறான கூற்று தான் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்த மைதானத்துக்கு வடவே குளம் இருக்கும் போதும், மைதானத்துக்கு வடக்கே குளம் இருக்கும் போது இருப்பின் பாடசாலைக்கு மேற்கே மருந்தகம். சரி, பாடசாலைக்கு மேற்கே மருந்தகம். இந்த கூற்றின் சரி. அப்ப மூன்றாவது கூற்று, அஞ்சல் அலுவலகத்தில் இருந்து கோயிலுக்கு செல்வதற்கு குளக்கட்டின் மீதே செல்ல வேண்டும் என்ற தகவல் பொருந்தாது. ஏன் என்று சொன்னா, இங்க பாருங்க, இந்த அஞ்சல் அலுவலகத்திலிருந்து இப்படியாகவும் போகலாம், குளக்கட்டு போகாமைதான் குளக்கட்டு. ஆனபடியால் இந்த மூன்றாவது கூற்றுத்தான் இங்கு விடையாக அமையும். நன்று. அடுத்த காணொளியில்